2 வருட போருக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஒரு போட்டு பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. அப்பாவி மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. ஆனா இந்த அமைதி நீண்ட நாள் நீடிக்காது போல. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹமாஸ் அமைப்புக்கு ஒரு பகிரங்கமான கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. காசாவுக்குள்ள நடக்கும் உள்நாட்டு படுகொலைகளை நிறுத்தல அப்படின்னா நாங்களே உள்ள வந்து உங்களை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு கடுமையா எச்சரிக்கை விட்டிருக்காரு. ஆமாங்க, இதுதான் டிரம்ப் விடுத்திருக்கும் நேரடி மிரட்டல். என்ன நடக்குது காசாவுல வாங்க பார்க்கலாம். இஸ்ரேல் படைகள் காசாவின் பல பகுதிகளை கைப்பற்றிய பிறகு அங்கு ஒரு அதிகார வெற்றியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை பயன்படுத்தி சில ஆயுதமேந்திய கும்பல்களும் குடும்பங்களும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி செய்றாங்க. இந்த கும்பல்கள் பொதுமக்களுக்கு ஒரு மனிதாபிமான உதவிகளை கூட கடத்தி கள்ளச்சந்தைகளை வித்து லாபம் பார்க்கறதா குற்றம் சாட்டப்படுது. இதனால காசாவுல பட்னி சாவுகள் அதிகரிக்குது. இந்த கும்பல்களை ஒடுக்க ஹமாஸ் அமைப்பு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துச்சு. சமீபத்தில் ரொம்ப மோசமான 2 கும்பல்களை அழித்து விட்டதாகவும் பலரை கொன்று விட்டதாகவும் ஹமாஸ் அறிவிச்சது. ட்ரம்ப் முதல்ல என்ன சொன்னாரு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா ஹமாஸ் அந்த கும்பல்களை அழிச்சது எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல அப்படிதான் ட்ரம்ப் முதல்ல சொன்னாரு. ஆனா இப்போ ஏன் இந்த திடீர் கோபம்? காசாவுக்குள்ள நடக்கும் இந்த உள்நாட்டு சண்டைகள் எல்லை மீறி போவதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதனாலதான் இப்போ இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. முதல்ல ஹமாஸ் தங்களோட ஆயுதங்களை கைவிடணும், இல்லனா நாங்க அவங்க ஆயுதங்களை கைவிட வைப்போம். அது ரொம்ப வேகமாகவும் வன்முறையாகவும் நடக்கும் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு. ட்ரம்போட இந்த மிரட்டல் மத்திய கிழக்குல மறுபடியும் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த உள்நாட்டு சண்டைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைத்து மீண்டும் ஒரு போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.